ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு கிடு கிடு கிடுன்னு ஏறுது. நல்ல பாசிட்டிவ் நியூஸஸ் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்ல விஷயங்கள் இருக்குது. இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். எதுக்கு நேற்று ஈவினிங் இந்த இந்த டைம் 8 மணி டைமில் சடனாக ஒரு ஜம்ப் வந்தது மார்க்கெட்டில் அப்படின்ற விஷயம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் நான் எனக்கு இது புரிஞ்சது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களில் யாராவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா CoinDesk எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அதோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப் உங்கள் மொபைலில் வந்துடும். நீங்கள் கேஒய்சி பண்ண ½ அன் ஹவர் 1 ஹவரில் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன், எதுக்கு நேற்று சடனாக அவ்வளோ ஜம்ப் ஆச்சுன்றது காரணம் என்னன்னா, நம்ம அமெரிக்காவில் யுஎஸ்ஏ ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் சேர்மன் ஜெர்மி போவல் அவர்கள் ஜாக்சன் ஹோல் என்ற பிளேஸ்லேருந்து ஒரு மீட்டிங் நடந்தது 3 நாளாக. நம்ம ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் மீட்டிங் நடந்து ஒரு டிசிஷன் நேற்று ஈவினிங் அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அதில் அந்த ஸ்பீச்சில் அவர் என்ன சொன்னார்னா, கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் அமெரிக்காவில் கண்ட்ரோலில் வந்ததால் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைக்க போகிறோம், கம்மி பண்ண போகிறோம் அப்படின்னாரு. அது ஆக்சுவலாக செப்டம்பர் மாதத்துலேருந்து ஆரம்பித்து, செப்டம்பர் 17ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து இந்த வருஷம் 2-3 கட்ஸ் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட்ஸு. ஏன்னா இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்கு, நல்லா இருக்குது மார்க்கெட்டு. அது அவர் வந்து அவருடைய லாஸ்ட் மீட்டிங்கு, ஏன்னா அவர் ஃபெடரல் ரிசர்வ் சேர்மனாக போயிட்டு வேற ஒருத்தர் வர போகிறாங்க. அது மோஸ்ட் ப்ராபப்ளி செப்டம்பர் அக்டோபரில் வந்துடுவாங்க. இது ஒரு அருமையான நியூஸு. ஏன்னா கிட்டத்தட்ட 4 வருஷமாக இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஏற்றந்தால நம்ம மார்க்கெட் இல்லை, ஆல் ஓவர் வேர்ல்டு குளோபல் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டது. ஓகே, இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்னன்றது ப்ரீஃபாக சொல்லிடுறேன். ஏன்னா ஞாபகம் இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்னன்னா, அமெரிக்காவில் ஹவுசிங் லோன், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன்ஸ் இதுவும் நிறைய இருக்குது. அது மாதிரி இது ஏகப்பட்டதெல்லாம் இருக்குது. அதுக்கு வந்து அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு 2% இருந்தது ஏற்றிக்கிட்டே வந்து கிட்டத்தட்ட 6.5% ஏற்றிருக்காரு. இது காமன் மேனுக்கு உண்மை பணம் எங்கே இருக்கும்? வாங்கிறதுக்கு பணம் இருக்காது. இதெல்லாம் கட்டிக்கணும். அவங்க தான் கிரெடிட் கார்டு பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. அதால் ரொம்ப பாதிக்கப்பட்டது. நேற்று எப்போ அவர் ஆல்ரெடி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைச்சிருக்காங்க, இப்போது 5.5% இருக்கிறது இன்னும் குறைச்சி திருப்பியும் 2% கொண்டு வரோம். இந்த வருஷ கடைசியில் அடுத்த வருஷத்துக்குள்ள 2% கொண்டு வந்துடுறோம் சொன்னாங்க. இந்த செய்தி கேட்ட உடனே ஒரே தடவை கிடுன்னு ஆரம்பித்தது. 8 மணிக்கு டைமில் ஸ்பீச் வந்தது. நம்ம இந்தியன் டைம் பிரகாரம் வெள்ளிக்கிழமை ராத்திரி 8 மணிக்கு அவர் அந்த லைவ் ஸ்பீச் வந்தது. அது வந்த உடனே கிடுகிடுன்னு நம்ம கிரிப்டோ மார்க்கெட் ஏறிச்சு. அமெரிக்கா டவ் ஜோன்ஸ் கிட்டத்தட்ட 850 பாயிண்ட் ஏறி இருக்கு. டவ் ஜோன்ஸ்னா பாருங்களேன், ஷேர் மார்க்கெட், அமெரிக்கா ஷேர் மார்க்கெட்டு, நாஸ்டாக்கு இதெல்லாம் ஏறி இருக்கு. நல்லா குளோபல் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி திங்கக்கிழமை நம்ம இந்தியன் மார்க்கெட் கூட நல்லா பாசிட்டிவாக இருக்கும் நினைக்கிறேன். இதுக்குள்ளே வேறு எதுவும் வரலன்னா. ஏன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 25,200 கிராஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் பயங்கரமாக இருக்கும், நல்லா இருக்கும், பாசிட்டிவ். இப்போது நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு வந்தாக்கா இது ஒரு நல்ல நியூஸ். இதோட நமக்கு வேற வியூஸே தேவையில்லை. ஏன்னா இந்த நியூஸ் வந்த அப்புறம் லாஸ்ட் வீக்கெல்லாம் மார்க்கெட் டல்லாக இருந்தது, டவுனில் இருந்தது. இந்த நியூஸ் அவர் என்ன பண்ண போகிறார், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு செப்டம்பர்லேருந்து எப்படி வைக்க போகிறாங்க என்னன்றது லாஸ்ட் வீக்கெல்லாம் எல்லாமே இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் டென்ஷனாக இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி திருப்பி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்காக தான் எல்லாம் வெயிட்டிங்கு. அது பார்த்தீங்கன்னா பிட்காயின் கிட்டத்தட்ட $7,000-8,000 குறைஞ்சி $1,11,000 கிட்ட வந்தது. திருப்பியும் இந்த நியூஸ் வந்த உடனே $1,17,000 $18,000 வரைக்கும் போச்சு. நல்ல பாசிட்டிவாக கிடுகிடுன்னு ஏறி இருக்கு. இந்த வருஷம் நல்ல நியூஸஸ் இருக்கிறதால கண்டிப்பாக இங்கே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துக்கோங்க. நல்ல ஸ்டேபிள் காயின்ஸ் பார்த்து பை பண்ணிக்கோங்க. நல்ல பாசிட்டிவாக இருக்குது நியூஸு. ஏன்னா
பிட்காயின் வந்து இந்த வருஷம் கடைசிக்கு வந்தாக்கா $1,75,000 கிட்ட போகுன்றாங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றது. 1,75,000 $2 லட்சம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல நேத்து சர்ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா எத்தீரியம் அடிச்ச அடியில 3,80,000 கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது நம்ம இந்தியன் பணத்துல. இந்த நியூஸ் வந்த உடனே 30,000 ரூபாய் 15 நிமிஷத்துல கட்டுக்கட்டுன்னு ஏறிடுச்சு. அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ பண்ற டைமுக்கு 4,25,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பா எத்தீரியம் வந்து நல்லா கன்சாலிடேட் ஆச்சு, பயங்கரமா ஏறும். இந்த வருஷ கடைசிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பணத்துல பார்த்தீங்கன்னா 7 லட்சம் 8 லட்சம் ரூபா வரைக்கும் போகும். நம்ம டாலர்ஸ்ல பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ பண்ற டைமுக்கு $4,800 கிட்ட இருக்கு. அது $7,000 $8,000 கிராஸ் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ், நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எத்தீரியம் வாங்குறவங்க தைரியமா வாங்குங்க, CoinDesk வாங்குங்க. நல்ல ஃபியூச்சர் இருக்கும், நல்லா ஹோல்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ XRPல ஒரு அருமையான நியூஸ் இருக்கு, அதை படிச்சு காட்டுறேன் பாருங்க. இன்னொரு நியூஸ் கூட இருக்கு, அது படிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, இந்த செய்தி வந்த உடனே அவர் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் சேர்மன் சொன்ன உடனே பிட்காயின், எத்தீரியம், XRP, BNB ஆன் த ரைஸ் ஃபாலோயிங் போவல்ஸ் ஃபெட் ஸ்பீச். பாருங்க எவ்வளோ கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப்பிங் கூட வைக்கிறேன் பாருங்க. இது வச்சு மார்க்கெட் கிடுகிடுன்னு ஏறிடுச்சு, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, XRP ரிப்பிள் வந்து நல்ல பாசிட்டிவாக இருக்குது. தற்சமயம் நம்ம இந்தியன் பணத்தில் பார்த்தீங்கன்னா $272 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சனி ஞாயிறால கொஞ்சம் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டு. திங்கக்கிழமையிலேருந்து பாசிட்டிவாக இருக்கும். எப்போது பையிங் டைம் வந்து early morning 5 to 9 ஒர்க்கிங் டேஸில், நான் சொல்கிறது வீக்கெண்ட்ஸில் இல்லை, ஒர்க்கிங் டேஸில் early morning 5 to 9 நம்ம இந்தியன் டைம் பிரகாரம் அப்போ ரெட்டாக இருக்கும் மார்க்கெட். அந்த டைமில் பார்த்து பையிங் பண்ணிக்கோங்க. இப்போ XRPயில் இருக்கிற நியூஸ் என்னன்னா, XRP ரிப்பிள் finally wins SEC battle as appeals court ends case after 4 years. 4 வருஷம் கழிச்சு ரிப்பிளில் இருக்கிற கேசஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. உண்மை கிடுகிடுன்னு ஏறும். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் கடைசிக்கு 500-600 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கு நல்ல பாசிபிலிட்டி இருக்குது. XRP நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், பார்த்துக்கோங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பை பண்ணிக்கிறது வந்து பை பண்ணிக்கோங்க. தற்சமயம் $3 இருக்குது. அது வந்து இந்த வருஷம் கடைசியில் இந்த இயர் எண்டு 2025 எண்டுக்கு வந்தாக்கா கிட்டத்தட்ட $8 $10 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது. இன்னும் மேலே போகும். நான் லெவல்ஸ் தான் சொல்கிறேன், கண்டிப்பாக மேலே போகும். நல்ல பாசிட்டிவாக இருக்குது மார்க்கெட்டு, பார்த்துக்கோங்க. XRP ETF வரப்போகுது, அது அக்டோபரில் வரும். XRP ETF அது வந்துடுச்சுன்னா இன்னும் பயங்கரமாக ஏறும். XRP ஒன்று பார்த்துக்கோங்க. எத்தீரியம் வாங்குறவங்க எத்தீரியம் பார்த்துக்கோங்க. சொலானா ஒன்று $200 கிட்ட இருக்குது. கண்டிப்பாக அது $400 டபுள் ஆகும் இங்கேருந்து, பார்த்துக்கோங்க. நம்ம இந்தியன் பணத்தில் 18,000 இருக்குது. 40,000 50,000 ரூபாய் வரைக்கும் போகும் சொலானா ஒன்று பார்த்துக்கோங்க. டாஜ் காயின் ஒன்று பார்த்துக்கோங்க. லைட் காயின் $120 கிட்ட இருக்குது, அதை ஒன்று பார்த்துக்கோங்க. அது நல்ல பாசிட்டிவாக ஏறுற காயின். இன்னும் கொஞ்சம் காயின்ஸ் இருக்குது, சொல்கிறேன். TRX ட்ரான் காயின் தற்சமயம் நம்ம இந்தியன் பணத்தில் 32 ரூபாயில் இருக்குது. அது நல்லா ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது ஒன்று பார்த்துக்கோங்க. TRX ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் ஹைப் வந்து $43 இருக்குது, அது கணக்கு போட்டுக்கோங்க. $43 நல்லா ஏறும், அது ஒன்று நல்லா இருக்குது, பார்த்துக்கோங்க. சூ ஒன்று பார்த்துக்கோங்க, SUI சூ காயின், அது ஒன்று பார்த்துக்கோங்க, அது ஒன்று நல்லா ஏறும். அதுக்கப்புறம் XLM வந்து கீழே தான் இருக்குது, டாலர் கீழே தான் இருக்குது, அது ஒன்று பார்த்துக்கலாம். அது ஒன்று நல்ல ஃபியூச்சர் இருக்கிற காயின். அதுக்கப்புறம் BCH பிட்காயின் கேஷ் வந்து
$585 கிட்ட இருக்குது. கண்டிப்பாக வாங்கலாம். நல்ல ஃபியூச்சர். பிட்காயின் ஏறிச்சுன்னா பிட்காயின் கேஷோட ஏறும். நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவலாஞ்சி ஒன்று மிஸ் பண்ணாதீங்க. அது கூட நல்ல காயின். அவலாஞ்சி தச்சமே $25 இருக்குது. ஏதோ டிப்ஸ் வந்தப்போ இந்த காயின்ஸ் எல்லாம் டிப்ஸ் வந்தப்போ வாங்கிக்கோங்க. டாச் காயின் ஒன்று வாங்கிக்கோங்க. ஹெச்பார் ஒன்று பார்த்துக்கோங்க. எல்டிசி ஒன்று பார்த்துக்கோங்க. லைட் காயின் அது ஒன்று பார்த்துக்கோங்க. டான் காயின் பார்த்துக்கோங்க. பிஎன்பி கூட பார்த்துக்கோங்க. பிஎன்பி நல்லா ஏறுது. $850 கிட்ட வந்துருக்கு. ஏதாவது டிப்ஸ் வந்து $700 கிட்ட வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நல்ல ஃபியூச்சர் இருக்குது. நல்லா ஏறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். பாய்.